வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நாம இன்னைக்கு தேங்காய் பால் ஒரு தேங்காவை எடுத்து 3 விதமான பால், அதாவது முதல் பால், இரண்டாவது பால், மூணாவது பால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் அந்த தேங்காவை நல்லா உடச்சிட்டு இப்போ துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். துருவினதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி 3 கப் அளவுள்ள துருவினா தேங்காய் கிடச்சிருக்கு. ஓடு பகுதியை துருவி எடுத்துட வேண்டாம். சூடாக இருக்கிற தண்ணி, அதாவது ரொம்ப கொதிக்கிற தண்ணி இல்லாமல் சூடாக இருக்கிற தண்ணி ஒரு 1.5 கப் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ துருவின தேங்காவை மிக்சி ஜாரில் ஃபுல்லாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ நம்ம முதல் பால் எடுக்க போகிறோம். அதனால் தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது. ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதாவது மெஷரிங் கப் 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம மிக்சி 3வது ஸ்பீடு இருக்கும் இல்லையா, மிக்சியில் அந்த 3ங்கிற ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 4 நிமிஷம் அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு விழுது. இளம் தேங்காயாக இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் பால் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஒரு மாதிரி மிதந்து வர மாதிரி இருக்கும் முத்தின தேங்காவாக இருந்துச்சுன்னா. இப்போ இந்த மாதிரி நைஸாக இருக்கிற இந்த மாதிரி வடிகட்டியில் இதை வடித்து எடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பால் எடுத்து அந்த சக்கையை தூக்கி போட்டுற வேண்டாம். அதே இதை வச்சு தான் நம்ம 2வது பால் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நல்ல திக்காக இருக்கிற மாதிரியான தேங்காய் பால் நமக்கு கிடச்சிடுச்சு. இது நிறைய இதுக்கு, அதாவது ஸ்டூக்கெலாம் இது கடைசியாக ஊற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ 2வது பால் பார்த்தீங்கன்னா அதே தேங்காய் பிழிஞ்சு எடுத்ததே போட்டுட்டு மிச்சம் இருக்கிற 1/2 கப் அளவுள்ள சூடாக இருக்கிற தண்ணி, திரும்ப சொல்கிறேன், கொதிக்கிற தண்ணி போட்டிங்கன்னா மிக்சி அரைக்கிறப்ப வெளியில் தெரிச்சு வந்துடும். அதையும் நல்ல 4 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் அரைச்சதுக்கு அப்புறமா அதே மாதிரியே வடிகட்டியை வச்சு வடித்து எடுத்துடலாம். நீங்கள் நைலான் வடிகட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நைஸாக வரும். இந்த மாதிரி மெட்டலில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நல்ல ஓட்டை சன்னமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சக்கையும் சேர்த்து வந்துடும். இப்போ 2வது பாலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இந்த மாதிரி இது 1 கப் அளவுக்கு மெஷரிங் கப்புக்கு நமக்கு வரும். இப்போ 3வது பால் எடுக்க போகிறோம். கரெக்டாக ஒரு தேங்காயில் 3 பால் தான் எடுக்கலாம். முதல் பால், 2வது பால், 3வது பால். இப்போ அதே தேங்காய் விழுதை போட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சுடுதண்ணியை ஊற்றிட்டு இப்போ அகைன் நம்ம அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இடியாப்பம் ஆப்பத்துக்கெலாம் செய்ய போகிறீங்கன்னா இந்த 3 பாலையும் ஒன்றா கலந்துட்டு அரைக்கிறப்பயே கொஞ்சம் ஏலக்காவையும் நாட்டு சக்கரை போட்டுக்க போகிறீங்கன்னா அதையும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், தண்ணியாக இருக்கும் இந்த பால். அதாவது ஸ்டூக்கெலாம் காய்கறிகள் வேக வைக்கிறப்ப, நான்வெஜ் வேக வைக்கிறப்ப இந்த பாலில் தான் நம்ம வேக வைப்போம். இதே மாதிரி தேங்காய் திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கி போட்டுற வேண்டியதான், வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு தேங்காய் எடுத்து, அதாவது ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் 1 கப் அளவுக்கு 3 விதமான பால் எடுத்திருக்கோம். முதல் பால், 2வது பால், 3வது பால்னு. நீங்கள் கடைகளில் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருக்கோம். அதை மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பால் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.